ஆல் எல்லாருக்கும் வணக்கம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னம் சீரியல்ல வந்து ரொம்பவே சூப்பரான, சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுதுங்க. பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அன்னம் சீரியல்ல பொதுவாவே நம்ம ரம்யா எல்லாரையுமே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்து வேரோட அழிக்கணும். அதுதான் வந்து அவளோட பிளானே. அதுக்காக தான் வந்து சரவணன வந்து புடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஆனா இருந்தாலுமே வந்து நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிருவேன். ரம்யாவ வந்து சரவணன் கூட சேர்த்து வாழ வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம சண்முகமா இருக்கட்டும், கார்த்தியா இருக்கட்டும். 2 பேருமே எத்தனையோ தடவ சொல்லி பார்த்துட்டாங்க. இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வர்ற வேலை கிடையாது. ரம்யா வந்து என்னதான் சொன்னாலும் வந்து திருந்த போறதும் கிடையாது. "நீ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோதான் சொன்னாலும், நம்ம அண்ணன் அது எதையுமே வந்து கேட்குற மாரி கிடையாது. சொல்ற விதத்தில சொன்னோம் அப்படின்னா, நிச்சயமா யாரா இருந்தாலும் வந்து மாறிருவாங்க. நான் வந்து ரம்யாவோட போக்குலயே போய் தான் அவள வந்து திருத்த போறேன் அப்படிங்கிற மாரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ நம்ம அண்ணன். ஆனா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யாவுக்கு ஒரு பக்கம் கோவமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து அண்ணன் வந்து நமக்கு அடிமையாயிட்டா போல இருக்கு அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருக்கா. ஆனா இது எல்லாமே இவளோட பிளான் அப்படின்னு அவளுக்கு இன்னும் தெரியாம இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செண்பகம் எப்ப பார்த்தாலுமே வந்து ரம்யாவ வந்து தங்கம், தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே போய்க்கிட்டு இருக்கா. அவ என்ன சொன்னாலுமே வந்து சரி, சரி அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த சரவணன பார்த்தீங்க அப்படின்னா, ரம்யா எவ்வளோ தான் வந்து அசிங்கப்படுத்தினாலும் சரி, மறுபடியும் வந்து ரம்யா சொல்றது தான் சரி. ரம்யா மட்டும் தான் வந்து கரெக்ட்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா வந்து சரவணன பயங்கரமா நாக்கு புடுங்கிக்கிற அளவுக்கு வந்து பேசியிருப்பாங்க. இருந்தாலுமே அது எல்லாமே சமாளிச்சு அடுத்த நாளே நான் வேலைக்கு போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம சரவணன் வந்து பில்டப்போட கிளம்புனாரு. ஆனா அது எல்லாமே வந்து ஃப்ளாப் ஆயிருச்சு. அவ்வளதான் அன்னைக்கு ஒரு நாளோட முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் எப்பயும் போல பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேயே உட்காந்துட்டு குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்டலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணிட்டு அவரும் வந்து உட்காந்துக்கிட்டாரு. ரம்யாவும் பார்த்தீங்கன்னா, நிச்சயமா வந்து சரவணனுக்கு எந்த இடத்துலயுமே வேலை கிடைக்கிறதுக்கு விடவே மாட்டா. ஏன்னா வந்து தனக்கு கீழ தான் வந்து இந்த சரவணன் அப்படிங்கிறவன் அடங்கி கிடக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட பிளானே. அது மட்டும் கிடையாது, இந்த குடும்பத்தில இருக்கிற எல்லாரையுமே அழிச்சுட்டு, அவ பாட்டுக்கு வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிரணும் அப்படிங்கிறதும் அவளோட பிளான். இது எல்லாமே கார்த்திக்கு ஏற்கனவே வந்து தெரியும். அது மட்டும் இல்லாம கார்த்தியும், ரம்யாவும் முன்னாடி லவ் பண்ணியிருந்தாலும், ஏதோ சில சூழ்நிலையினால வந்து இப்படி மாறி போயிருச்சு. கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் ஆயிருச்சு. இந்த ரம்யா வந்து இன்னமும் அத மனசுல வச்சுக்கிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த சண்முக வாத்தியார் தான். அந்த ஆள நான் சும்மா விடமாட்டேன். என்னை ஏமாத்துன கார்த்தியையும் சும்மா விடமாட்டேன். அவள கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த அண்ணத்தையும் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா வந்து இப்படி வந்து பயங்கரமான பிளான்லாம் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்ப கதைக்களத்த வந்து ரொம்பவே புதுசா டிஃபரெண்ட்டா வந்து கொண்டு போயிருக்காங்க. இது உண்மையிலேயே கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அம்மனோட ஆசீர்வாதத்தோட எல்லாம் வந்து இந்த கதைக்களம் நகரப்போகுது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது தினுசா பார்த்தீங்கன்னா இருக்கு. இன்னொரு பக்கம் இத சடனா எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியல. மேபி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த குடும்பத்துக்கு புதுசா வந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்கனால கண்டிப்பா வந்து பகை அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அந்த புதுசா வந்திருக்கிற குடும்பம் வந்து யாரு, என்ன அப்படிங்கிறது இனிமே தான் வந்து தெரிய வரும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சண்முகம் குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் வந்து பல வருஷத்து பகை இருக்கா என்னன்னு தெரியல. இப்போ புதுசா வந்து அந்த காளி கோயிலுக்கு வந்து வரும்போது, அந்த அம்மன் கோயிலுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சில கோவம் இருக்கிற மாரி வந்து காட்டுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு அண்ணன் வந்து இந்த மாரிலாம் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. என் குடும்பத்தில வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ வந்து புதுசா ஒரு பிரச்சனை எங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாரி தான் தோணுது. எதுவா இருந்தாலும் நீ தாம்மா எங்கள வந்து காப்பாத்தணும். என் குடும்பத்துக்கும் எனக்கும் நீ தான் துணையா இருந்து எல்லாமே சரி பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேண்டிக்கிட்டே இருக்கும்போது எதிர்பாராத விதமா அவங்களோட புடவையும் தீப்பிடிச்சிரும். உடனே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அம்மன் மாரி வந்து அது எல்லாமே வந்து அணைச்சுட்டு அண்ணன் கூட வந்து இனிமே ட்ராவல் பண்ண போற மாரி வந்து காமிச்சிருக்காங்க. ப்ரொமோல இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இதுவா தான் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய விதமான ட்விஸ்ட்டான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுது. நம்ம ரம்யா இதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிளான் பண்ண போறா? அந்த பிளான் எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம அண்ணன் வந்து கொலாப்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ரொம்ப பெரிய தியாகி மாரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன பொண்ணும் போறதுனால, நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யாவோட மனச மாத்துறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறையவே இருக்கிற மாரி தான் வந்து காட்டப் போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்து நெறைய ட்விஸ்ட்டோட தான் வந்து இந்த சீரியல் வந்து போகுது. அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ணன் பண்ற விஷயமா இருந்தாலும், ரம்யா பண்ற விஷயமா இருந்தாலும், எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணிட்டு, அண்ட் மறக்காம எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.